அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான். அதில் மைக் வேலை செய்யலையா? உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டாக சொருவுலன்னு அர்த்தம். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நாங்கள் வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணிருக்கோம் நேரம். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுறான். இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுறான். நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டேய் எங்க அண்ணன் நடந்து போனாருன்னா அவர் உந்து போது இல்லை மயிறு, அது கூட நட்டுக்கு தண்டா கீழே விழும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அப்பே தெரிஞ்சது வெயிட் என்ன? அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுக்கிறோமா. அவர் உழைச்சி சம்பாதிச்சான். போடா ஊர் தாலி அர்த்தவன 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றவன் படுபாவிவன். எனக்கு அப்பவே தெரியும் மொழியா சரியில்லை. அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பிளாக்ல வித்து அந்த டிவிக்கு தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டுல நகையை போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்து அந்த பணத்துல ஏசி பஸ். என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? ஒரு ஷேர் ஆட்டோவை சேஸ் எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணுமா இல்லையா? உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. என்ன குற்றம் கண்டா? என்னடா பண்ண போற? அதுல ஒரு ஆள் தான்டா போற. அவ்வளோ பெரிய பஸ் என்ன படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளவு பெருசு? ஒரு ஊருக்காரனால இப்படி எக்கச்சக்கமா மாத்திட்டு நல்லாவா பாருக்கு. தயவு செய்து சொல்றேன், அவன் எதனா சொல்லி போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் வேணாம். நீங்க ஒண்ணு அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆபீஸ்ல செக் பண்ணுங்க. லென்த் நியாயமா இருக்குதா, அவ்வளோ நீட் இருக்கலாமா? அண்ணா இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் விடக்கூடாதுன்னு. ஆமா, இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியவே தெரிய மாட்டேங்குதுண்ணே. ஏங்க ஆனாங்க, நான் திமுகல காலகாலமாக உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸ். உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நான் அடிச்சு போடுவேன். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? ஏன் ஆச்சு தானே. அவனுக்கு மட்டும் அது பர்மிஷனு. வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்க, சந்தில் திரும்ப மாட்டேங்குது. என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? அவன் வேற சொல்கிறான், என்ன சந்து பொந்தா கொடுக்குறீங்களாம், நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து விடுங்களா அவனை. அது சொல்கிறான், ஏன்டா பாவி சனிக்கிழமை வேணா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா? இதுதான் ஹைலைட்டு, யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமா வராங்க. டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. வானா தம்பி, நான் நல்ல மாதிரி சொல்லுவேன், நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது. இந்த இந்தி உள்ள நுழைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கே பல பேர் தீ குளிச்சு செத்த கட்சி இது. சும்மா சீன் போடுற கட்சி இல்லை. 75 வருஷம் கட்சி நடத்தி நாங்க நட்டு நிக்க வைப்போமா தமிழ்நாட்டை. நேரா வருவாங்களாம், ஒன்லி 2026 வாங்கலாம். வாட் அபவுட் 2024 கேட்டா, நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் 24, ஒன்லி 2026. நிக்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்ல உக்காடுறோம். கொஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. நாங்க வந்து குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போறது கட்சி நடத்துறோம். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை அமைச்சரே. இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான். அதில் மைக் வேலை செய்யலையா? உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டாக சொருவுலன்னு அர்த்தம். கரெக்டா கண்டுபிடிச்சாயா? அது நீ யாருக்கிட்ட கேட்கணும்? பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணியிருக்கோம் நேரம். ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா. ஞாபகம் வச்சுக்க. ஆனா இவ்வளோ
சாப்பிட்டான ஒரு தலைவரை நான் உலகத்திலேயே பார்க்கலடா என் சாமி. எம்ம கண்ட முடிச்சுப்பா. என்ன நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. எங்கிட்டு வர்றா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். வந்துட்டாயா வந்துட்டாயா. தம்பி கூப்பிட்டீங்களா? தம்பி நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? எல்லாருக்கும் வரும். நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்கு திறக்க வந்ததுக்கு 60,000 பேருக்கு உண்ணா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். வேலையில போறோம் உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. அது இப்ப 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 நான் பேசுறத நீங்க போய் பாருங்க. கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்திருக்காங்க. இந்த வேட்டியை நீ தாண்டற ஓப்ல பொய்யா தன்னா கட்டி வரும். அப்புறம் அது என்னைக்கு உடையிறது? தெரியுதுல்ல. அப்புறம் என்னத்துக்கு போய் சொல்ற? அதே என் தம்பி மாநாட்டுல பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தை பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார்ல, அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. ஏண்டா சீமான் நாய என்ன என்ன இது சும்மா அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான். என்னைய பார்க்க கூட மாட்டான். இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடியும் கேட்டீங்கன்னா இப்ப எரிச்சல் படாம கோவப்படாம என்ன பண்ண முடியும்? விமர்சனம்ங்கிற பாத்தியா, சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதான் செய்யும். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும், இல்லைன்னா பேசக்கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அண்ணன் சொல்றது புரியுதா? என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன், விஜய்க்கு சேர்த்தம்பி விஜய்க்கா தான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைமை வந்து சரியா வரணும். முன்னாடி நிக்க வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க. கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியும். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். நீங்க வந்து தொடர்ந்து இவ்வளவு ஆண்டுகளாக சசிகலாவினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தீங்க. இந்த நிலையில வந்து தற்போது வந்து நீங்க பாஜக வந்து தமிழகத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கீங்க. இதை பத்தி சொல்லுங்க. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அதிமுக ஒன்றா இருக்கணும். அதிமுக ஒன்றா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது மோடியா லேடியான்னு கேட்டவங்க. ஸோ அப்போ அவங்களே வந்து விரும்பலை. அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே. அண்ட் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம எல்லாருமே இங்கே இப்போ என்ன நடக்குது, வெளிப்படையாக நம்ம பேசணும். இங்கே என்ன நடக்குன்னா, அவங்கவங்க தலைமையை தக்க வைக்கிறதுக்காக பிஜேபி கூட ஒரு அனுசரணையான ஒரு நிலைமையில போயிட்டு அவங்க தன்னை காப்பாத்துங்கன்னு நினைக்காங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. கட்சியை பற்றியோ அவங்களுக்கு வந்து மக்களை பற்றியோ அந்த எண்ணமே அங்கே இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுவோம். போதும், இவ்வளோ நாள் ஸ்பிளிட்டில் இருந்தாச்சு. ஒவ்வொருத்தரும் நான் தான் தலைமைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்பிளிட்டில் இருந்தாச்சு. இப்போ என்னடா செய்யுற? இந்த ஸ்பிளிட்டில் இருந்து வேண்டாம். இப்போ செங்கோட்டையனை என்ன சொன்னாங்க, 15 நாளைக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஒன்றா இணையம் தான் சொல்கிறாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்கள் அப்படியா? நம்ம ஒன்றா இணைஞ்சோன்னா மக்கள் நம்மளை கொண்டாடுவாங்க. ஏன்னா அதிமுகங்கிறது தமிழ்நாட்டோட மக்களோட ரத்தத்துல கலந்ததுங்க. அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா?
கட்சிக்காரங்க ரத்தத்துல கலக்கல, மக்கள் ரத்தத்துல கலந்த ஒரு கட்சி. ஐயோ ஆச்சரியமா இல்ல? அவ்வளவு உணர்வு பூர்வமா மக்கள் வந்து அதிமுகவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அப்போ அந்த கட்சியில வந்து ஒரு 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 தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து சிக்கல் போயிட்டு இருக்கு அம்மா மறைவுக்கு அப்புறம். அப்போ அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தானே. உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. அப்ப இதுக்கப்புறம் இந்த கட்சி ஒன்னா சேர்ந்துராதான் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. யாருங்க நம்மளை பிரிச்சா? யாரு பிரிச்சா சொல்லுங்க? இது மக்களுக்கே தெரியும். சும்மா அமால் அதனால இனிமே நம்ம மித்ததெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அடுத்தவங்களோட டாமினேஷனை நம்ம கட்சிக்குள்ள இல்லாம விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட போவோம். ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. இப்போ வந்து ஜென்ரலா பேசுறதுக்காக நம்ம சொல்லல, எலெக்ஷன் நெருங்கிட்டு நீ 8-9 மாசம் தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்பவும் நம்ம டிலே பண்ணக்கூடாது. மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம உடனே இணையணும். ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கோங்க, அவங்க அரித்மெட்டிக் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமா இருந்து பார்த்தாச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஓபிஎஸ் அண்ணா இபிஎஸ் அண்ணா சேர்ந்து இருந்து ஒரு எலெக்ஷனை பார்த்தாச்சு. ஓபிஎஸ் அண்ணா தனியாக விட்டுட்டு இபிஎஸ் அண்ணா பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தனியாக இருந்து பார்த்தாச்சு. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் மிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தொடர்ந்து தோல்வி மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ ஆட்சிக்கு வரணும்னா அதிமுக வெற்றியை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? வெற்றியை தொண்டர்கள் பார்க்க வேண்டாமா? கட்சிக்காரங்க பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாறுதல் வேண்டாமா? அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒன்னா சேரணும். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். ஒன்னா சேர்ந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றியை நோக்கி போகும். ஓ ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஆண்டுகாலமா நீங்க திரு சசிகலா அவர்கள் ஆதரவாளராக இருந்தீங்க. இப்போ நீங்க அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல திருப்திகரமா இருக்கா? எப்படி நீங்க இருக்கீங்க? ஒன்னே எப்படி கோர்த்து வரேன்னு பாடுறா. இல்லை, அதாவது நம்ம வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் பெங்களூர்லேருந்து வந்தோம். எனக்கு என்ன தெரியும்? நமக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பும் எவ்வளவு பெரிய வரவேற்பும் இருந்ததுன்னு நாடறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். அப்போது அந்த மக்களுக்குள்ள அந்த வரவேற்பை கொடுக்காங்கன்னா எவ்வளோ நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உங்கள் மேலே இருந்திருக்கும். ஒரு குடிகாரன் தம்மடிப்பா, ஊர் சுத்துமா, ரவுடி, பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. நம்ம 21 எலெக்ஷன் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு நம்ம வர முடியல, திமுக ஆட்சி அமைச்சாச்சு. அப்போ வாட் நெக்ஸ்ட்? அப்போ நம்ம அந்த கட்சியை 24க்குள்ளேயாவது சேர்க்கணும். எல்லாருமே இந்த அம்மாவை நோக்கி ஏன் நினைக்கிறாங்க? எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. நானும் எதுக்காக நினைச்சேன், இவங்க தலைமையா இருந்து, இவங்க பொதுச் செயலானாங்க அம்மாவுக்கு அப்புறம். அப்போ இவங்க தலைமையா இருந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும். அந்த ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் கட்சிக்காரங்களுடைய எல்லாரோட எண்ணமும் அவங்கள நோக்கி போகுது. கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கறேன் சொல்றான். எப்படியாவது இவங்க சேர்த்தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, அந்த எப்படியாவது சேர்த்தர மாட்டாங்களா, இவங்களால சேர்க்க முடியுங்கிறத 100% நான் வந்து பரிபூர்ணமா நம்புனேன். அதுக்குரிய பயணத்தில் அவங்க ரொம்ப கரெக்டா போய்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து அதுல சில டீவியேஷன் வந்துச்சு. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? அது எனக்கு ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருந்தது. இப்படி இருந்தா நம்ம எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும்? இதுக்கெல்லாம் யாரா காரணம்? ஏன்னா அங்க ஒருத்தர் சேர்க்கவே மாட்டேங்காரு, நான் சேர்க்கவே மாட்டேங்காரு. அப்போ நம்ம சேருன்னு சொல்றோம்னா அப்போ சேருக்கு வாட் நெக்ஸ்ட்? ஏதோ ஒன்று பண்ணாதானேங்க அவர் அந்த கிரைட்டீரியாவுக்கு வருவார். நிர்பந்தத்தில் அவர் அம்மா இல்லைன்னா இனிமேல் ஒன்றும் முடியாதுங்கன்னு அவர் நினைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணுங்கிறது என்ன போன்ற பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களோட எண்ணம் தான். என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? அதுதான், அதை பற்றி அதில் வேற சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி நடக்கலைங்கும் போது நம்ம அமைதியாக நம்ம ஒதுங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. இதுக்கு தான் ஒரு பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது, ஓடி போய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.